அவனுக்கு அவ்வளவுதாண்டி அறிவே. சார் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாராமா. பட் ஃபர்ஸ்ட் டேல இவ்வளோ ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் புரிஞ்சு இந்த ஒர்க்ல யார் பண்ண போறான்னு நினைக்கிற? நீதான். நோ, வேற யாரு? இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நம்மள வேலை வாங்கி இம்சை பண்றாளே இவ. ஒரு வேலை இவளை வீட்லயே இருக்க விட்டுருக்கணுமோ? பண்ணு பண்ணு. இன்னும் வேலை பார்க்குறாளா? சரி இல்லையே. சேனியா, ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். மாட்டாமையா போயிடுவேன். நீ வேலை பார், நீ வேலை பார். கொன்ற வேண்டி ஒண்ணு. ஹாய்மா, மஹிமா. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கொடுத்த ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை கம்ப்ளீட் பண்ணலையா? ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா உங்களுக்குலாம் எதுக்கு இவ்வளோ வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் கேட்க மாட்டேன், மேனேஜ்மெண்ட்டில் கேட்பாங்க. எதுக்குடா இவங்களெல்லாம் இவ்வளோ சேலரி பேக்கேஜ் கொடுத்து எடுத்தேன்னு. ஐயோ, என்ன சார், உங்களே யாராச்சும் கேள்வி கேட்க விட்டுருவேனா சொல்லுங்க. அதான் எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெயில் கூட அனுப்பிச்சிட்டேன். இன்னும் முடிச்சிட்டா? சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க மஹிமா. கண்டிப்பாக உங்களை பற்றி நான் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறேன். ஐ நோ. பை த பை, உங்களோட ஐடியா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பெட்டரான ஐடியா யோசிங்க கெவின். ஹலோ, சொல்லுங்க கெவின். நம்ம டீமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. ஓகே சொல்லிருங்க கெவின். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆமாண்டி, ஹலோ. அப்படிதான் நீ செய்வான். உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்ன பண்ணுதுங்க இதுங்க வேலை பார்க்காம?